Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's healthy samayal. Hello friends, welcome to Kutti's healthy samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல், அதாவது சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி சிறுதானியங்களில் எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது ஸ்வீட் பொங்கல். அதாவது நமக்கு எப்போவுமே ஸ்வீட் பொங்கல் நல்லா குழைய சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு பச்சரிசினா நல்லா வேக விடணும். பட் இது வந்து சிறுதானியங்கள் வந்து நேச்சுரலாகவே இது ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்கும். அதனால் அது நல்லா வெந்து நமக்கு குழஞ்சி வரும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்காக நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா குழைய நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த சிறுதானிய பொங்கல். அப்படி இல்லை ரொம்ப கட்டி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கேக் மாதிரி ஆகிடும். அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த டிப்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் சில ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதற்காக நான் குதிரைவாலி அரிசி 1/4 கப் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த கப் வந்து 200 கிராம் மெஷர்மெண்ட்டு. இல்லை 1/4 கப்னா 50 கிராம். ஸோ குதிரைவாலி 50 கிராம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வரகரிசி, இதுவும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதாவது 1/4 கப். இதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிறுதானியங்களை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்காக இப்படிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து சாமை, இது ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து 50 கிராம். இதுவும் நம்ம 1/4 கப் அதோடு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த சிறுதானியங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தூசியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா நம்ம கழுவணும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா நல்லா வெள்ளையாக வந்துடும் அரிசி. இதுக்காக 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது நம்ம வெறும் வானலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த வாசனை நமக்கு நல்லா வரும். அப்போ அந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து ஆட் பண்ணும்போது பொங்கல் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிறுதானியங்கள் 10 மினிட்ஸ் ஊற வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் அந்த டஸ்ட்டெல்லாம் நல்லா சீக்கிரமாக போயிடுச்சு. நல்லா வெள்ளையாக இருக்குது நமக்கு. இல்லை நீங்கள் உடனே க்ளீன் பண்ணோன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வறுத்தெடுத்த பருப்பையும் நான் ஒரு அலசி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் நாம் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன், திக்கான மில்க்கு. இது ஆக்சுவலாக வந்து நமக்கு 1:5 ரேஷியோவில் ஆட் பண்ணோம். அதாவது 1 பங்கு அரிசினா 5 பங்கு தண்ணி ஆட் பண்ணோம். அந்த 5 பங்கு தண்ணியில் 1 பங்கு வந்து நான் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து 3/4 கப் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். அதில் 1 கப் பாலும் 2/4 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல குழைய வெந்து வரும், நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட நான் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே நாம் வெல்லத்தை நம்ம கரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 1.25 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 1 பங்குக்கு 2 பங்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி 3/4 கப்னா 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.25 கப் தான் ஆட் பண்ணுறேன். இது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் 1.5 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கரைச்சி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு இந்த சிரப்பை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போதே பார்க்கலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வெல்லத்தோட சிரப்பும் ரெடியாக இருக்குது. அடுத்தது பொங்கலுக்கு தேவையான முந்திரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காய்ந்த திராட்சை, ஏலக்காய் கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட பொங்கல் ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளோட பொங்கல் ரொம்ப சூப்பராக குழைய வெந்து வந்திருக்கு. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ நாம் ஒரு பேன் வச்சு தாளிச்சிக்கலாம். இதில் பேன் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நாம் நெய்யில் நட்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி குக்கர்லேயே கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பேன் வச்சு அதை நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா உருகி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது நல்லா வறுபடும், தீஞ்சு போகாது, இல்லைனா கருகிடும். ஓகே, இப்போ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரோஸ்ட் பண்ண பிறகு நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பொங்கல் அதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்க வெல்லத்தோட சிரப் அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நாம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது பார்க்கும்போது தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் இது ஆறின பிறகு நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். இதுக்கு மேலே நம்ம திக்காக இருந்ததுன்னா ஆறும்போது கேக் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ நாம் இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் நமக்கு கரெக்டான பதம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம மில்லட்ஸோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். நம்மளோட சிறுதானியங்களில் சிம்பிள் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகவும் இருக்கிற தொட்டு இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ட பிறகு நம்ம பிளட் சுகர் ஏறாது. அதனால் சுகர் பேஷண்ட்டாக நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம் சுகர் லெவலை. அடுத்ததாக இதில் சாலிபிள் இன்சாலிபிள் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இன்சாலிபிள் ஃபைபர் வந்து நமக்கு ப்ரீபயோட்டிக் மாதிரி செயல்பட்டு நம்ம குடல்களை நல்லா வச்சுக்கும். அதனால் கொலோன் கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் வராமல் தடுக்கும். ஸோ அடுத்த சாலிபிள் ஃபைபர் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக்கும். ட்ரைக்ளிசரைட்ஸும் வந்து கம்மி பண்ணும். அதனால் நமக்கு ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் தடுக்கும். ஏன்னா கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட் டிசீஸ்க்கு மெயின் ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கும். ஸோ இந்த மில்லட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது இந்த மாதிரி முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நாம் ஸ்வீட் பொங்கல் இல்லை வெண்பொங்கல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது சிறுதானியங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நாம் எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இது நம்ம பாரம்பரியமான ஒரு உணவு தான். இதில் வந்து கெமிக்கலோ ஃபெர்டிலைசரோ ஆட் பண்ணாத ஒரு பொருள். அதனால் நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நாமும் குழந்தைங்களுக்கும் அது மாதிரி செஞ்சு கொடுத்து நாமளும் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்கள்லாம் இதுதான் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ நாமளும் இது போல் சிறுதானியங்களுக்கு நம்மளோட ஃபுட் ஸ்டைலை மாற்றும் போது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.